எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னிசன் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வீடியோ பார்ட் 28. ஸோ இதுக்கு முன்னால உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங், ஒரு மேரிட் கபிள். இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது. அப்புறமா ரோசிஸ் பாட்காஸ்ட் மாதிரி என்னோட ஒரிஜினல் ஸ்டோரிஸ்லாம் போடுறதுக்காக ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்சா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. போன பார்ட்ல சூயோங் அந்த குட்டி பொண்ணு மேல கத்திய தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தோம். கத்திய தூக்கி போட்டுட்டு, டோக்ஜா உனக்கு தெரியும் தானே, அதனால தானே இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கலாம் டிசைட் பண்ண அப்படின்னு சூயோங் கேட்க, டோக்ஜா ச்சே இவ நோட்டீஸ் பண்ண மாட்டான்னு நினைச்சேன் அப்படின்னு மனசுல நினைக்க, இப்ப என்ன அவ ஒரு சின்ன பொண்ணு, அவளை ஒன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போறியா? நீ நல்லவனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நானே எப்பவும் போல வில்லனா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏதோ பண்ண போறாங்க சூயோங். ஆனா சங்கா அவங்கள விடல. நீ அவளை கொல்ல மாட்டதானே, அப்ப தள்ளி போ அப்படின்னு கோவத்துல சூயோங் சொல்ல, கொல்லணுமா? ஆனா அவ சாதாரண குழந்தை அப்படின்னு நடக்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்கள பேச விடாம சூயோங் மறுபடியும் பேச தொடங்குறாங்க. சாதாரண குழந்தையா? டோக்ஜா, நான் டென்ஷன் ஆகி 2 பேரையும் கொன்னு போடுறதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையும் இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிரு அப்படின்னு டென்ஷன்ல சூயோங் சொல்ல, டோக்ஜாவும் வேற வழி இல்லாம சூயோங் ஏன் இந்த குட்டி பொண்ணை கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறாரு. இன்னும் 5 நாள்ல இவ சோலை தரமட்டமாக்கிருவா அப்படின்னு டோக்ஜா சொல்றத கேட்டு அபைசல் பிளாக் ஃப்ளேம் டிராகன் ஸ்மைல் பண்ணுது. டோக்ஜாவும் இவ தான் 5th சினாரியோட ஃபைனல் கேட்டோஸ்ட்ரோஃப் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கான்ஸ்டலேஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு ரொம்ப சீரியஸா கவனிக்க தொடங்குறாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த குட்டி பொண்ண சூயோங் கொல்லல. சங்கா அவங்கள அப்படி செய்ய விடல. டோக்ஜாவும் சங்காக்கு தான் சப்போர்ட் பண்ணாரு. 2 பேர் மேலயும் கடுப்பான சூயோங் ஒரு ஜூஸ் கேனை எட்டி மிதிச்சிட்டு, என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. த கேட்டோஸ்ட்ரோஃப் ஆஃப் ஃப்ளட்ஸ் 5th சினாரியோவோட லாஸ்ட் கேட்டோஸ்ட்ரோஃப் தான் 5 கேட்டோஸ்ட்ரோஃப்ஸ்லயும் ரொம்ப 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 டேஞ்சரஸ் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல். அது மட்டும் இல்லாம அந்த கேட்டோஸ்ட்ரோஃப் தான் எல்லா கேட்டோஸ்ட்ரோஃபை விடவும் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது. அந்த குட்டி பொண்ணை டோக்ஜா அவரோட ப்ரெஷர் பாயிண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி தூங்க வச்சுட்டாரு. சங்காவும் டோக்ஜாட்ட பேச தொடங்குறாங்க. கேட்டோஸ்ட்ரோஃபா? இவ ஒரு கேட்டோஸ்ட்ரோஃபா? கேட்டோஸ்ட்ரோஃப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மாதிரியா அப்படின்னு சங்கா கேட்க, 2 பேரும் சிமிலர் தான் ஆனா டிஃப்ரெண்ட் அப்படின்னு டோக்ஜா சொல்ல, நான் எவ்வளோதான் பார்த்தாலும் இவ பார்க்கறதுக்கு கேட்டோஸ்ட்ரோஃப் மாதிரியே இல்ல. இவ எப்படி 5 நாளையில கேட்டோஸ்ட்ரோஃபா மாற முடியும் அப்படின்னு சங்கா கேட்க, டோக்ஜா அவ கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. கேரக்டர் ப்ரொஃபைல் பேரு ஷின்யூ சாங், வயசு 11, சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷன் இல்ல. ஆனா 2 கான்ஸ்டலேஷன் இப்ப இவ மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. பர்சனல் அட்ரிபியூட்ஸ் பீஸ்ட் டேமர் ரேர், அதாவது எப்பேற்பட்ட மான்ஸ்டர் பீஸ்ட்னாலும் அதை இவளால அடக்க முடியும். இன்ட்ரோஸ்பெக்டிவ் கில்லர் நார்மல், அப்படின்னா அந்த மூவிஸ்ல எல்லாம் சீரியல் கில்லர்ஸ் பார்த்திருப்பீங்க தானே, கொலை பண்ணிட்டு நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருப்பாங்களே, அதை தான் இன்ட்ரோஸ்பெக்டிவ் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் ஸ்கில்ஸ் டேமிங், மான்ஸ்டர்ஸை அடக்கி கண்ட்ரோல் பண்றது. லெவல் 5 இன்டர் ஸ்பீஷீஸ் கம்யூனிகேஷன், ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாம மற்ற ஸ்பீஷீஸ் கூடவும் கம்யூனிகேட் பண்ற ஸ்கில். லெவல் 7 அஜைல் ஃபீட், ஃபாஸ்டா மூவ் பண்ற எபிலிட்டி. லெவல் 6 இன்டர் ஸ்பீஷீஸ் ஃப்ரெண்ட்ஷிப், மற்ற ஸ்பீஷீஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. லெவல் 4 சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷன் இல்லாதனால ஸ்டிக்மா எதுவும் இல்லை இவகிட்ட. ஓவரால் இவாலுவேஷன், இவ மேஜிக் யூசர் ஆகிறதுக்கு கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனா அவளோட ஓவரால் ஸ்டாட்ஸ் கம்மியா இருக்குது. என்னதான் அவ ஸ்ட்ராங்காக நல்ல பொட்டன்ஷியல் இருந்தாலும், ரேர் ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருந்தாலும், அவ ரொம்ப சாஃப்ட் அண்ட் வல்னரபிளா இருக்கிறனால எந்த கான்ஸ்டலேஷன்ஸும் அவளை சூஸ் பண்ணல. இதுதான் அந்த குட்டி பொண்ணு யூசாங்கோட கேரக்டர் ப்ரொஃபைல். இப்ப பேக் டு சங்கா அண்ட் டோக்ஜாவோட கான்வர்சேஷன். ஆனா நான் கேள்விப்பட்டது வரை கேட்டோஸ்ட்ரோஃப்ஸ் எல்லாம் மீட்டியோரைட்ஸ்ல இருந்து தானே ஹேட்ச் ஆகும். ஆனா இவ மீட்டியோரைட்ல இருந்து ஹேட்ச் ஆகலையே அப்படின்னு சங்கா அவங்க டவுட்டை கேட்க, டோக்ஜா டவுட்டை தீப்பாருன்னு பார்த்தா, நீ சொல்றது சரிதான், அவ மீட்டியோரைட்ல இருந்து ஹேட்ச் ஆகலதான். அவ நம்மள மாதிரி இந்த பூமியில பிறந்த ஒரு சாதாரண குழந்தை தான். 5 நாளைக்கு அப்புறமாவும் நார்மல் ஹியூமனா தான் இருப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் டவுட்டை அதிகமாக்குறாரு. அப்ப எப்படி அப்படின்னு சங்கா கேட்க,
உன் முன்னால இருக்கிற இந்த பொண்ணு கேட்டோஸ்ட்ரோஃப் ஆக மாட்டா. அவளோட ஃபியூச்சர் தான் கேட்டோஸ்ட்ரோஃப். அப்படின்னு டோக்ஜா ஒரு வழியா ஏதோ கொஞ்சோண்டு புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ண தொடங்குறாரு. இந்த ரவுண்ட்ல ஜுங்யோங்கால கூட அந்த கேட்டோஸ்ட்ரோஃப தடுக்க முடியாது. டிடபிள்யூஎஸ்ஏல ஜுங்யோங் அந்த கேட்டோஸ்ட்ரோஃப் கூட சண்டை போடுறத பத்தி என்ன போட்டிருக்குதுன்னா, ஜுங்யோங் அவன் நெஞ்சில இருக்கிற பெரிய ஓட்டைய பார்க்கறான். இந்த காயத்த ரெசிசிடேஷன் ஸ்கில் யூஸ் பண்ணாம, அதாவது செத்து நெக்ஸ்ட் ரெக்ரெஷனுக்கு போகாம சரி பண்ணவே முடியாது. யூசங், நீ ஏன் உன் மைண்ட சேஞ்ச் பண்ண? அப்படின்னு ஜுங்யோங் கேட்க, சேஞ்ச் மாறுனது நான் இல்ல. உங்கள மாதிரி இந்த உலகத்துல நான் ஒரு ரிக்ரெசரும் இல்ல. நான் நீங்க பாஸ்ட் ரிக்ரெஷன்ல மீட் பண்ண அதே சேம் கேட்டோஸ்ட்ரோஃப் தான். அப்படின்னு கேட்டோஸ்ட்ரோஃப் யூசங் சொல்ல, அப்ப ஏன்? அப்படின்னு ஜுங்யோங் கேட்க, நீங்க தானே இது உங்க தேர்ட் ரிக்ரெஷன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ரிக்ரெஷன்ல மட்டும் இல்லாம செகண்ட் ரிக்ரெஷன்லயும் நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பா தந்திருப்பேன். ஆனா நீங்க மறுபடியும் தோத்துட்டீங்க. நான் உங்களுக்கு அவ்ளோ இன்ஃபர்மேஷன் தந்த பிறகும் நீங்க தோத்துட்டீங்க. இந்த உலகம் மாறாது. நீங்களும் இப்படியே தான் தோப்பீங்க. எதுவும் எப்பவும் மாறாது. அதனால தான் இந்த உலகம் இப்ப இங்க அழியணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அப்படின்னு கேட்டோஸ்ட்ரோஃப் யூசாங் வில்லத்தனமா சொல்ல, டிடபிள்யூஎஸ்ஏவை டோக்ஜா ரீட் பண்ணிட்டே இருக்கும்போது, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிற? அப்படின்னு சூயோங் டோக்ஜாக்கு பின்னால வந்து நிக்கிறாங்க. டோக்ஜா ஷாக் ஆகி போனை மறைக்கிறாரு. இனி என்ன பிளான்? அப்படின்னு சூயோங் மறுபடியும் கேட்க, நான் இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு. நீ மறந்துட்டியா? தேர்ட் ரிக்ரெஷன்ல அவ ஜுங்யோங்க ஆல்மோஸ்ட் கொன்னுட்டா. அப்படின்னு சூயோங் சொல்ல, ஆனா அவன் சாகல. அப்படின்னு டோக்ஜா சொல்ல, எல்லாம் ஒண்ணுதான். இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளால அவ கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. டெலூஷனல் டீமன் கிம்னாமூன் மட்டும் இந்த குழந்தைய கொல்லலனா, நான் உன்னை வார்ன் பண்ணிட்டேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளால பண்ண முடியிற ஒரே விஷயம் அவளை கொன்னு அவ ஃபியூச்சரை நடக்க விடாம பண்றது. அப்புறம் நான் மட்டும் இப்படி யோசிக்கல. அப்படின்னு சூயோங் சொல்ல, என்னன்னு பார்த்தா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற கான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. கான்ஸ்லேஷன் பிரிசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட்பேண்ட் கடுப்பாக போறத நினைச்சு கடுப்பாயிட்டு இருக்கிறாரு. கான்ஸ்லேஷன் டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர் டோக்ஜாவோட வைஸ் டிசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ரீட் பண்ணிட்டு டோக்ஜா, எங்க கான்வர்சேஷன் இந்த வாட்டி ஃபில்டர் ஆகல போல அப்படின்னு யோசிக்கிறாரு. டோக்ஜா, எனக்கு இது சரின்னு படல. கேட்டோஸ்ட்ரோஃப் இன்னும் நடக்காத ஃபியூச்சர். அவளை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டா மேபி ஃபியூச்சர்ல அப்படி நடக்காம கூட போகலாம். அப்படின்னு சங்கா சொல்ல, அவளை கேட்டோஸ்ட்ரோஃபா மாத்தக்கூடிய ஃபியூச்சர் ரொம்ப பின்னால தான் நடக்க போகுது. நம்மளால என்ன பண்ணாலும் அதை தடுக்க முடியாது. அப்படின்னு டோக்ஜா கைய விரிக்கிறாரு. ஏன்னா டிடபிள்யூஎஸ்ஏல கூட ஜுங்யோங்கும் இப்படி அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு நிறைய டைம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா யூசாங்க தேடி கண்டுபிடிச்சு அவளை பேசி சமாளிச்சு இப்படி நடக்க விடாம பண்ணலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா ஒண்ணுமே முடியல. டேஸ்ட் எப்படி செம்மையா இருக்குதா? அப்படின்னு டோக்ஜா குட்டி யூசங்கிட்ட கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. டோக்ஜாவும் யோசிக்கிறாரு. இவளை இப்பவே கொன்னாலும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற எண்டை அடைய முடியும் அப்படின்னு. ஆனா அவளை கொல்லலைன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சோல் சிட்டியே இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிரும். உங்களால ஃபியூச்சரை பார்க்க முடியுமா அங்கிள்? அப்படின்னு யூசாங் கேட்க, ஆ அப்படின்னு டோக்ஜா கன்ஃபியூஸ் ஆக, நான் ஃபியூச்சர்ல ரொம்ப கெட்டவளாயிருவேனா? அப்படின்னு யூசாங் கேட்க, டோக்ஜாவும் இவங்க பேசுனதை இவ கேட்டிருப்பா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாரு. மேபி அப்படின்னு டோக்ஜா அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, சூயோங் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிக்கிறாங்க. சங்கா சோகமா நடக்கிறத பாக்குறாங்க. நான் எவ்வளோ பேடா மாறுவேன்? அப்படின்னு அவ மறுபடியும் கேட்க, சோல்ல இருக்கிறதுலயே பேட் பர்சனா? அப்படின்னு டோக்ஜா சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி சொல்ல, நினைச்சேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏன் அப்படி நினைச்ச? அப்படின்னு டோக்ஜா கேட்க, ஏன்னா நான் ஏற்கனவே பேட் தான். நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, டோக்ஜாக்கு அவ எதை பத்தி பேசுறான்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் சினாரியோவை யூசங் அவளோட நாய்க்குட்டியை கொண்டு தான் முடிச்சிருப்பா. அதனால ஆல்ரெடி ரொம்ப கில்ட்டியா இருந்தாலா, அதுக்கப்புறம் இன்னும் உயிர் வாழ்றதுக்காக குளிருக்கு போடுற ட்ரெஸ் திருடுறது, மற்றவங்கள தள்ளி விட்டுட்டு கிரீன் ஜோன்குள்ள போறது, சாப்பாடை திருடுறது அப்படின்ட்டு நிறைய பண்ணியிருப்பா. அதனால தான் இப்போ இந்த சின்ன பொண்ணு அவ ரொம்ப பேட் பர்சன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா.
ஆனா, அவ பண்ண எல்லா விஷயங்களுமே இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறதுக்காக எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். பட் எல்லாரையும் மாதிரி அவளால அத ப்ராசஸ் பண்ண முடியல. சர்வைவ் பண்ணணும்னா இப்படிதான் பண்ணணும் அப்டின்ட்டு புரிஞ்சுக்க தெரியல. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டனால டோக்ஜாக்கு யூசாங் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது. "நீங்க என்ன கொல்றது தான் சரி" அப்படின்னு யூசாங் சொல்ல, சங்காக்கு அவ பேசுறத பார்த்து மனசே கேட்கல. டோக்ஜா என்ன சொல்லன்னு தெரியாம பார்க்கறாரு. ஒருவேள அவரு மட்டும் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரா இருந்திருந்தா, அவள யோசிக்காம கொன்னுருப்பாரு. ஆனா அவரு ஒரு ரீடர். ஸோ ரீடர் மாதிரி தான் முடிவுகள் எடுக்கணும். "கவலைப்படாத, நான் ஆசைப்படுற எண்டிங்க்கு நீயும் உயிரோட தான் இருக்கணும்." அப்படின்னு டோக்ஜா சொல்ல, அவ கண்ண உருட்டிட்டே கியூட்டா டோக்ஜாவ பார்க்கறா. கேரக்டர் ஷின் யூசாங் உங்கள கொஞ்சம் நம்ப தொடங்கிட்டாங்க. கேரக்டர் ஷின் யூசாங்க பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இன்கிரீஸ் ஆயிருக்குது. அப்படின்னு டோக்ஜாக்கு மெசேஜஸ் வருது. இப்ப இவள இங்க கொன்னா, ஜுங்யோங்கோட ரிக்ரெஷன் எல்லாமே மீனிங்லெஸ் ஆயிரும்னு டோக்ஜா ஃபீல் பண்றாரு. ஏன்னா, ஜுங்யோங் பாஸ்ட்ட மாத்துறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. டோக்ஜா இவ்ளோ சொன்ன பிறகும் அந்த பொண்ணு, "ஆனா நான் சாகணும்" அப்படின்னு சொல்ல, டோக்ஜா சிரிச்சுட்டே, "கேட்டோஸ்ட்ரோஃப தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனா, அது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் முடியும்." அப்படின்னு சொல்ல, அவ பாக்குறா. சூயோங் தலையில அடிச்சுக்கிறாங்க. சங்கா, "ஷப்பாடா" அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு விடுறாங்க. ஆனா, என்னால என்ன பண்ண முடியும்? நான் வெறும் ஒரு சின்ன குழந்தை அவ்வளோதான். எனக்கு சப்போர்ட்டிங் கான்ஸ்லேஷன் கூட இல்ல. அப்படின்னு யூசங் கேட்க, "அப்படின்னு யாரு சொன்னா?" அப்படின்னு டோக்ஜா கேட்டுட்டு, குரோத் பேக்கேஜ் 1, குரோத் பேக்கேஜ் 2, நியூ சினாரியோ ஆனிவர்சரி பேக்கேஜ் அது இதுன்னு யூசங்க்கு நெறைய கிஃப்ட் குடுக்குறாரு. அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு, "இதெல்லாம் என்னது?" அப்படின்னு கேட்க, டோக்ஜா சிரிச்சுட்டே, "கவலைப்படாத, என்கிட்ட நெறைய காசு இருக்குது." அப்படின்னு சொல்றாரு. டோக்ஜா எப்படியாவது ஜுங்யோங்காகவாது இந்த பொண்ணு சாகுறத தடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாரு. இவ தான் ஃபியூச்சர்ல பீஸ்ட் லார்ட் ஷின் யூசாங்கா மாறுவா. பெரிய பொண்ணா வளர்ந்ததுக்கு அப்புறமா உலகத்துல இருக்கிற 100 ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள்ல ஒருத்தியா மாறுவா. "நீங்க நீங்க யாரு?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, "நான் டோக்ஜா, கிம் டோக்ஜா." அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் அப்படிங்கிற மாரி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கேட்டோஸ்ட்ரோஃபா மாறப்போற இந்த குழந்தைய டோக்ஜா அவரோட ஃபர்ஸ்ட் இன்கார்னேஷனா செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. "இன்னும் 5 நாள்ல நீ எங்க எல்லார விடவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவ." அப்படின்னு டோக்ஜா யூசோங் கிட்ட சொல்ல, "உங்க வாய கொஞ்சம் மூடுங்க." இந்த பார்ட்டுக்கு இவ்ளோதான். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் நியூ சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சா சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.